சீக்ரெட்ஸ் அபவுட் ஆன்டி கிரைஸ்ட் தமிழ் வீடியோ. கிறிஸ்தவர்களே, ஆன்டி கிரைஸ்ட் பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் இருக்கிறீர்களே. நான் தான் லூசிஃபர் என்று சொல்லி அவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவான் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி நடக்கவே நடக்காது. அவன் பொய்க்கு தந்தை. பேசுவதெல்லாம் பொய். அழிப்பதற்கும் திருடுவதற்கும் தான் நம்மிடத்தில் வருவான், வேறு எதற்கும் இல்லை என்று ஜீசஸ் சொன்னதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். யார் இந்த லூசிஃபர்? அவன் எப்படி ஜீசஸுக்கும் நமக்கும் எதிரியானான் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பார்ப்போமா? ஜீசஸால் படைக்கப்பட்டவன் தான் இந்த லூசிஃபர். முதலில் படைக்கப்பட்ட ஏஞ்சல். ஜீசஸ் அவனிடத்தில் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். அழகில் சிறந்தவனாகவும் ஞானத்தில் வல்லவனாகவும் எல்லா ஏஞ்சலுக்கு தலைவனாகவும் விளங்கினான். இசைக்கருவிகளின் மியூசிக்கை தன் உடம்பிலிருந்தே வரவழைப்பான். அந்த திறமையும் ஜீசஸ் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆராதனை குழுவின் தலைவனாக அவன் இருந்தான். அது மட்டுமா, விலையுயர்ந்த கற்கள் பதித்த பொன்னாடையை தான் அவன் உடுத்துவான். பளிங்கு கற்களாலான சீக்ரெட் பிளேஸுக்குள் போக லூசிஃபருக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. ஜீசஸின் பல சீக்ரெட்டுகளை அறிந்திருந்தான். ஜீசஸின் வலது கை என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவன் தான் இந்த லூசிஃபர். திடீரென ஒரு நாள் காடுக்கு மேலாக தன் சிங்காசனத்தை அமைப்பேன் என்று எண்ணினான். மலைகளுக்கு மேலாக, கிளவுட்ஸுக்கு மேலாக, வானங்களுக்கு மேலாக அமருவேன் என்று எண்ணினபடியால் அவன் ஹெவன் ஆர்மியால் தோற்கடிக்கப்பட்டு நரகத்திற்கு தள்ளப்பட்டான். உன் அழகினால் அல்லவா பெருமை கொண்டாய் என்று சொல்லி ஜீசஸ் அவனை டெவிலாக மாற்றினார். அவன் ஜீசஸ் மீது கோபம் கொண்டு அவரை எதிர்த்து போராடத் தொடங்கினான். முக்காவாசியான ஏஞ்சல்ஸ் லூசிஃபரின் பேச்சை கேட்டு அவன் பின்னே சென்றார்கள். இந்த லூசிஃபர் டிராகனாக மாறினான். இவனுக்கு பல அவதாரங்கள் உண்டு. ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை ஏமாற்றிய பாம்பு இவன்தான். ஈனோக் புக்கில் ஆதாமின் முதல் மனைவி லிலித் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆதாமுக்கு கீழே தான் இருக்க முடியாது என்று சொல்லி காடின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சமையலுடன் சென்றுவிட்டாள். சமேல் லூசிஃபரின் முதல் அவதாரம் என்றே சொல்லலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 கடவுளின் உருவிலே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் முதல் வேர்ஷன் ஆணும் பெண்ணுமாக சேர்த்து தான் கடவுள் அவர்களை படைத்திருக்கிறார். அதே பிறகு வருகிற அதிகாரத்தில் ஆதாம் தனிமையாக இருக்க கண்டு ஆதியாகமம் 2 அதிகாரம் 22 மனிதனின் விலா எலும்பிலிருந்து பெண்ணை உருவாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ செகண்ட் வேர்ஷன் விலா எலும்பிலிருந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ ஈனோக் புக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் பைபிளிலும் 2 ஏவாள் இருக்கிறது என்பது மறைமுகமாக நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. லூசிஃபர் பற்றி பைபிள் சொன்னது, ஒவ்வொரு அவதாரங்களிலும் ஒவ்வொரு முக்கிய குணங்கள் அவனுக்கு வெளிப்படும். சமேல் ஆர்கேஞ்சல். சமேல் ஒரு டிராகன். ஜீசஸின் வலது கை போன்று இருந்தவன். இவனால தான் பாவம் வந்தது. பாவம் வந்ததினால் சாவும் வந்தது. அதனால் காட் ஆஃப் டெத் என்று இவன் அழைக்கப்படுகிறான். லிலித், இவ மெசொப்பொட்டேமியன் மித்தாலஜியில் டிராகன் குயின் என்று அழைக்கப்படுகிறாள். சமேலும் லிலித்தும் ஃபாதர் அண்ட் மதர் ஆஃப் டிராகன்ஸ் என்று ஈனோக் புக் குறிப்பிடப்படுகிறது. இந்த லிலித் ஒரு வேம்பயர், இரத்த காட்டேரி. நிறைய குழந்தைகளை கொன்றிருக்கா. இவ ஒரு இரத்த காட்டேரி. வெளிப்படுத்துதல் 17 அதிகாரத்தில் கருஞ்சிவப்பு ஆடையும் பொன் விலையுயர்ந்த கல் முத்து ஆகியவற்றால் அணி செய்யப்பட்டிருந்தாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள விலை மாது இந்த லிலித் தான். பாபிலோனின் விலை மாது இந்த லிலித் தான். ஓரியான் கான்ஸ்டலேஷனில் லூசிஃபர் டியாமெட் சேர்ந்து ட்ரகோனியன்ஸ் அதான் இந்த பாம்பு கூட்டங்களை உருவாக்கி அவர்களை போரில் பயன்படுத்தினார்கள் என்று குறிப்புகள் உள்ளது. டியாமெட் லிலித் எல்லாம் ஒரே அவதாரங்கள் தான்.
இவர்கள் உருவாக்குவது எப்படி என்றால் ஜீசஸிடமிருந்து ஒவ்வொன்றையும் திருடி கொண்டு வந்து கிராஸ் ப்ரீட் பண்ணி புதிய கிரியேச்சர்ஸ் உருவாக்குவாங்க. ஃபாலன் ஏஞ்சல்ஸ் மனிதர்களோட கிராஸ் ப்ரீட் பண்ணினது தான் ஜெயன்ட்ஸ் அல்லது நெஃப்லிம்ஸ். இதே போல் ஓரியான் கான்ஸ்டலேஷனிலும் நடந்திருக்கிறது. அங்கு ஹியூமனாய்ட்ஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. லூசிஃபர், லிலித் இருவரும் காடாக ஆசைப்பட்டவர்கள். எர்த்தில் காட் என்று பலரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஹியூமன்ஸ் பாம்போட கிராஸ் ப்ரீட் பண்ணி இருக்காங்க. அதான் நாகவம்சத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி கொண்டு இருக்காங்க. ஏமாற்றும் போது மனிதனைப் போல உருமாறி வருவான். ஹியூமன்ஸ் மங்கீஸோட கிராஸ் ப்ரீட் நடந்திருக்கு. என்லில் என்கி மெசபடோமியா மித்தில் காட் என்று குறிக்கப்பட்டுள்ளது. எல்லாம் இந்த ட்ரகோனியன் ஜென்ரேஷன் தான். சுமேரியன் மித்தாலஜியில் குறிக்கப்பட்டுள்ளதும் இவர்கள் பரம்பரையே. நிபிரு பிளானட்டிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். ஓரியான் கான்ஸ்டலேஷன், நிபிரு எல்லாம் ஹெவன் தான். மில்கிவே கேலக்சியிலிருந்து ஹெவனின் பகுதிகள் தொடங்கிவிடும். எர்த்தும் முற்காலத்தில் ஹெவனாகத்தான் இருந்தது. சரி, ஹியூமன்ஸ் லூசிஃபரால் தான் முதலில் கரப்டடானது. ஜீசஸ் சமையலை குருடாக்கினார். அதனால் அவனை பிளைண்ட் காட் என்று அழைக்கிறார்கள். அடுத்து ஜீசஸ் ஆதாமுக்கு துணையாக ஏவாளை கொடுத்தார். இந்த ஏவாளை பாம்பு கடவுளைப் போல மாறலாம் என்று சொல்லித்தானே ஏமாற்றியது. இந்த பாம்பு லூசிஃபர் தான். கடவுள் பாம்பை சபித்தார். ஏதேனை விட்டு துரத்தவில்லை. மாறாக ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்டார்கள் என்று பைபிள் குறிப்பிடுகிறது. ஏன் ஜீசஸ் அவர்களை துரத்தவில்லை என்ற கேள்வி வருகிறதல்லவா? ஏனென்றால் பாம்பு ஜெயம் எடுத்திருக்கிறது. ஜெயம் எடுத்தால் அவர்களை துரத்த முடியாது. ஏதேன் தோட்டத்தில் பாம்பு கடவுளாக இருந்தது என்று என்லில் டெக்ஸ்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. என்லில் என்கி அனுநாக்கிஸ் எர்த்தில் காட் சில்வர் போன்ற விலையுயர்ந்த பொருட்களை திருடுவதற்காக பூமிக்கு வந்து பூமியை கரப்டட் பண்ணி இங்கு குடியேறினார்கள் என்ற ப்ரூஃபும் இருக்கிறது. இப்படித்தான் எர்த் டெவில் கைக்கு சென்றது. அவர்கள் சந்ததியிடம் காட் என்று சொல்லி தங்களை வணங்க சொன்னார்கள். அவர்களும் அவர்களை வணங்கினார்கள். பாம்பு தெய்வமாக மாறியது இப்படித்தான். இதனோட தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். லூசிஃபரின் மற்றொரு அவதாரம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜீசஸை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் எல்லா எபிசோடையும் பாருங்கள். எதிரியை அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஒவ்வொன்றையும் லிங்க் பண்ணும்போது அந்த முழு கதையே உங்களுக்கு தெரியும். யார் உண்மையான கடவுள், யார் ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க, யார் இந்த ஆன்டி கிரைஸ்ட் என்பது கிளியராக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஜீசஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.